ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக நிறைய ரெசிபிஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் நம்ம செஞ்சு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதே நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க நான் என்னென்னலாம் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபேமஸ், சைனால வந்து ரொம்ப ஃபேமஸ். அதோட பேர் என்னன்னா டேங்கலூ. ஓகே, இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து மல்டி ஃப்ரூட் டேங்கலூ. இதை வந்து வாட்டர் மெலன்ல பண்ணலாம், இல்லை ஒரே ஃப்ரூட்லேயும் பண்ணலாம், இல்லை வந்து மல்டி ஃப்ரூட்லேயும் பண்ணலாம். நம்ம வந்து ஒரு 4 ஃப்ரூட் வச்சு இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸ்ட்ராபெரி, பனானா, ஆப்பிள் அதெல்லாம் வச்சு நம்ம பண்ண போகிறோம் மல்டி ஃப்ரூட் டேங்கலூ. ஸோ இது வந்து பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து சைனால தான் இந்த ஸ்நாக்ஸ் வந்து ஃபேமஸாக இருந்தது ஸ்ட்ரீட்டில். ஸோ அதுக்கப்புறம் கொரியாவில் வந்து ட்ரெண்டிங் ஆச்சு, அதுக்கப்புறம் ரீல்ஸில் ட்ரெண்டிங் ஆச்சு, அதுக்கப்புறம் இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லா ஃப்ரூட்ஸுமே வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம க்யூபாக வந்து ஸ்லைஸ் பண்ணி இந்த ஸ்டிக்கில் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நான் இதை வந்து க்யூபாக வந்து வெட்டி இதை அரேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்படி நம்ம ஈஃபில் டவர் மாதிரி அடுக்கடுக்குன்னு அடுக்கிருக்கோமா. இது வந்து நாங்கள் ஆப்பிளும் பனானா வந்து ஒரே கலர்ல இருக்கு. நீங்க வந்து ஆரஞ்சு கூட வச்சுக்கலாம். மல்டி கலர்ல உங்களுக்கு கலர்ஃபுல்லா இருக்கணும்னு அப்படி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதை வந்து இதே மாதிரி வந்துட்டு நம்ம பேலன்ஸ் இருக்க ஃப்ரூட்ஸே வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நான் அடுக்கினது, இது வந்துட்டு எங்கள் மம்மி பண்ணது. ஆனால் எங்கள் மம்மி வந்து இப்படி சின்ன சின்னதாக போட்டுருவாங்க. ஏன் நம்ம சின்ன சின்னதாக போட்டுருக்கீங்க? அவங்கெல்லாம் பழம் சாப்பிட்றவங்க, நீங்கள் பழமே சாப்பிட மாட்டீங்க, கஷ்டப்படுவீங்க. இப்படி செஞ்சாச்சும் பழம் சாப்பிட்றீங்களான்னு பார்ப்போம், டேஸ்டா இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கடுத்து பழம் சாப்பிட்றோம் வைப்போம். அதெல்லாம் உங்களுக்கு பழம் பிடிக்கலன்னா, என்ன மாதிரி உங்களுக்கு அவ்வளோ ஃப்ரூட்ஸ் பிடிக்காதுன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாகவும் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். சக்கரை பாகுல வந்து நம்ம இதை டிப் பண்ண போகிறோம். சக்கரை பாகு ரெடி ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் லெவல் வந்துட்டு ஒரு பேன் நம்ம எடுத்துக்கிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனை வச்சு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 கப் தண்ணிக்கு வந்து 2 கப் சுகர் வந்து நம்ம போட்டு நம்ம பாயில் பண்ண போகிறோம். ஸோ இது நல்லா பாயில் ஆனோடனே சக்கரை பாகு இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி பாகு மாதிரி பாயில் ஆனோடனே வந்துடும். ஸோ அதை அப்படியே நம்ம வந்து சுட சுட எடுத்து ஓரமாக வச்சுக்கணும். இதை தனியாக ரெடி பண்ணி வச்சோடனே இன்னொரு பவுலில் வந்து ஐஸ் க்யூப் போட்டு, இல்லைனா ஐஸ் வாட்டர் எது உங்ககிட்ட இருக்கோ அதை வந்து நம்ம இன்னொரு பவுலில் வந்து போட்டுக்கலாம். ஐஸ் க்யூபாக இருந்தால் பெட்டர், ஏன்னா மோஸ்ட்டாக வந்து ஐஸ் க்யூப் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து ஐஸ் வாட்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம சிரப்பு பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து சிரப்பில் வந்து டிப் பண்ணணும். முதல்ல நம்ம வந்து இந்த ஜீரா, சுட சுட இருக்க ஜீரா வந்து மேலே போடணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஐஸ் வாட்டரில் வந்து டிப் பண்ண போகிறோம். ஃபுல்லுமே வந்து இந்த மாதிரி எல்லா இடமே அது கோட் ஆகணும். கோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஐஸ் க்யூப்லேயோ இல்லை அந்த ஐஸ் வாட்டர்லேயோ இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா அப்படியே கண்ணாடி மாதிரி வந்து அதில் ஒட்டிக்குது. அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டியே. சாப்பிடும்போது அப்படியே நொறுங்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். இதை செய்யும் போதே எனக்கு ஆர்வமாகிடுச்சு, எப்படா டேஸ்ட் பண்ணுவோன்ட்டு. ஸோ இதில் இப்படி ரொட்டேட் ஆனோடனே அது கிளாஸ் மாதிரி வந்து கோட் ஆகிடுது மேலே. நம்ம இதை டேஸ்ட் பண்ணலாம். சாப்பிட்ற ஆர்வத்தில் அப்படி பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பண்ண போகிறது டேங்கலூ வந்து நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் வந்துட்டு ஸ்வீட் பிடிக்கிறவங்களுக்கு பிடிக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஃப்ரூட்ஸ் பிடிக்காதவங்க குழந்தைக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. இந்த டேங்கலும் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் ஃபேமஸ், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜப்பான் எவ்வளோ ஃபேமஸாக இருக்குன்னா இந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம இந்த ஸ்ட்ராபெரி வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லண்டனில் ஃபேமஸ் ஆச்சு தெரியுமா. நம்ம அண்ணா நகரில் கூட ரொம்ப பேர் வந்து இந்த ஸ்ட்ராபெரியும் சாக்லேட்டும் மிக்ஸ் பண்ணி வந்து ஸ்ட்ராபெரி சாக்லேட் சாப்பிட்டாங்க. ஸோ அதை தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு ஸ்ட்ராபெரி வந்து இந்த மேலே இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இதை கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ராபெரிஸ் எல்லாம் வந்து
ஸ்ட்ராபெரியில் இந்த மாதிரி கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா. அண்ட் தென் இப்போ ஒரு ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி டபுள் பாயிலிங் வந்து பண்ண போகிறோம். டபுள் பாயிலிங் மெத்தட் வந்து மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த பாயில் வந்து பண்ணோன்னா சாக்லேட் வந்து உள்ளே மெல்ட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி க்ரீம் பண்ணுறது வந்து நம்ம இப்படி தான் பண்ண முடியும். ஸோ அதுக்குள்ளே வந்து ஒரு பவுல் வச்சுட்டு நாங்கள் வந்து சாக்லேட்ஸ் வந்து அதுக்குள்ளே போட்டாச்சு. இந்த மாதிரி சூப்பராக வந்து அழகாக மெல்ட் ஆகிடும். க்ரீம் மாதிரி வந்துடும். க்ரீம் மாதிரி வந்தோடனே அதையும் நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரியும் ரெடி ஆகிடுச்சு, சாக்லேட்டும் ரெடி ஆகிடுச்சு. வேறு என்ன, நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி வந்து சாக்லேட் சூப்பராக மெல்ட் ஆகி இருக்கணும். மெல்ட் ஆனோடனே இது நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பவுலில் வந்து ஸ்ட்ராபெரிஸ் போட்டுட்டு கம்மியாக ஸ்ட்ராபெரிஸ் போடுங்க. நான் வந்து நிறைய ஸ்ட்ராபெரிஸ் போட்டுட்டேன். எவ்வளோ சாக்லேட் மெல்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராபெரிஸ் போட்டு நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து லேயராக மிக்ஸ் பண்ண போகிறோம். அங்கே வந்து எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே சாக்லேட்டை ஒரு டியூப் மாதிரி பிடிப்பாங்க. இதில் வந்து நம்ம தனியாக ஸ்ட்ராபெரியை வந்து வெட்டிட்டு சாக்லேட்டை தனியாக மெல்ட்டி ரெண்டுத்தையும் வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ மிக்ஸ் பண்ணோன்னே இதுதான் நம்மளோட ஸ்ட்ராபெரி சாக்லேட் லண்டனில் ஃபேமஸாக இருக்கிறது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாமா எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா இதுக்கு சாக்லேட் பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட் ஆகிடுச்சு. இப்போ செஞ்சதுலேயே என்னோட ஃபேவரட் இதான் நினைக்கிறேன். இங்கே வருங்க, ரொம்ப குஜாலாக இருக்குது. சாக்லேட்டு அந்த புளிப்பு ப்ளஸ் அந்த சாக்லேட் ஃப்ளேவர் அல்ட்டியாக இருக்குது. ஏன் வந்து எல்லோரும் இவ்வளோ நாள் காசு கொடுத்து இவ்வளோ வாங்குறாங்கன்னு நினச்சேன். வறுத்து வருமா, வறுத்துங்க. ஐயோ எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்காது அவ்வளோவா, பட் சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். அந்த புளிப்பும் இனிப்பும் சேர்ந்தோன்னே ஒரு மாதிரி பிளாஸ்ட் ஆகுது மண்டைக்குள்ள. இப்போ இதில் என்ன நான் பண்ணியிருக்கேன்னா வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் வந்து கம்மியாக இருக்குது, ஸ்ட்ராபெரி வந்து நிறைய போட்டிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்ட்ராபெரி வந்துட்டு முழுசாக போடாமல் கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி போட்டு சாக்லேட் நிறைய போட்டிங்கன்னா சின்ன பசங்களாம் சும்மா கொண்டான்னு சும்மா சாப்பிடுவாங்க. அந்த லெவலுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. அதேமாதிரி அங்கே லண்டனில் வந்து பார்த்திங்கன்னா முழு ஸ்ட்ராபெரியாக போடுறாங்க. அது வந்து முழுசாக சாப்பிடும்போது எனக்கு அந்த சாக்லேட் ஃப்ளேவர் அவ்வளோவா கிடைக்கல. பட் அதை ஆஃபாக கட் பண்ணி போட்டு அந்த ஸ்ட்ராபெரி சாப்பிடும்போது வேற மாதிரி இருக்குது. மஸ்ட் ட்ரை. அது வந்து லண்டன் ஃபேமஸ் சாக்லேட்டும் ஸ்ட்ராபெரியும் வச்சது. இது நல்லா இருக்கா? இது நல்லா இருக்கா? சரி, இது சாப்பிட்டீங்க நல்லா இருக்குன்னு தெரிஞ்சு தான் பாதி காலி பண்ணிட்டு. இது வந்து ஜப்பான்ல ஃபேமஸ். இதுக்கு பேர் வந்து டாங்கலு. கடிச்சு சாப்பிடுங்க. கடிச்சு தானே சாப்பிடுறது. எப்படி இருக்கு டேஸ்ட்டு? நான் செஞ்சது அருமையா இருக்கு. இது எங்க வீட்டு மகாராணி செஞ்சது. அதை கேட்கல, டேஸ்ட் எப்படி கேட்கலன்னு கேட்டா நான் சாப்பிட்டது எவ்வளோ ஃப்ளவர்ல ஆப்பிள் அருமையாக இருக்கிறது. அடுத்து நான் சாப்பிட சொல்வது ஆரஞ்சு என்று நினைக்கிறேன். ஒவ்வொரு பழமாக ஒன்று டேஸ்ட் பண்ணுறீங்க. ஆரஞ்சு அருமையாக இருக்கிறது. சைனால ஃபேமஸ் இது. சைனால ஃபேமஸ் தான். ஆமா, இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங். கொரியாலயும் ஃபேமஸ். அவங்க என்னமோ சொல்றாங்க. நிஜமாவே சொல்றேன். ஏதோ நம்ம கொடுத்தாங்க சாப்பிட்றோம். நல்லா இருக்குன்னு சொல்ல போறோம். இல்லைன்னா என்ன சொல்ல போறோம்? நெஞ்சே போடல. ரெண்டுமே சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம ஊர்லலாம் எப்பயுமே வந்து கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி தான் கொடுப்பாங்க. பட் இதில் ஃப்ரூட்ஸ்லையுமே அந்த சுகரையுமே சாக்லேட்டையும் ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது, ஹெல்த்தியாகவும் இருக்கும். பட் சுகர் பேஷண்ட் மட்டும் சாப்பிட்றாதீங்க. அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க புதுசாக இருந்தால். ஓகே, பாய்.